தேவ வார்த்தை இன்று பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரம் மற்ற எல்லா தமிழ் ஆராதனையிலும் நான் ஒரு விசேஷித்த செய்தியை பகிர்ந்து கொண்டேன். நான் கடந்த வாரம் இந்த 9:30 மணி ஆராதனையில் நமக்கு விசேஷித்த ஒரு செய்தியாளர் இருந்தார்கள். ஆனாலும் மற்ற ஆராதனையில் நான் பேசின பொழுது நான் சொன்னேன், கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற சில வாரங்கள் சுவிசேஷங்களில் காணப்படுகின்ற இயேசு செய்த அற்புதங்களை தியானிக்கும்படியாக நான் விரும்புகின்றேன். அதுவும் முக்கியமாக சில முக்கியமான சம்பவங்களில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக இயேசு அந்த நபரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். கேள்வியை கேட்ட பின்பதாக இயேசுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார் என்று நாம் பல சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் கடந்த வாரம் மற்ற ஆராதனையில் நாங்கள் தியானித்தோம். பர்த்திமேயு எப்படி இயேசுவை நோக்கி தாவீதின் குமாரனே என்று அழைத்த பொழுது இயேசு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய விருப்பமாய் இருக்கின்றாய் என்று கேட்டார் என்ற கேள்வியை நாம் பார்த்தோம். ஒருவேளை அந்த செய்தியை நீங்கள் கேட்காமல் இருந்தீர்கள் என்றால் நம்முடைய சபையின் ஆன்லைனில் நீங்கள் போய் அதை கேட்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். இன்றைக்கும் அப்படிப்பட்ட இன்னொரு முக்கியமான சம்பவத்தை தான் இன்றைக்கு நான் தியானிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சம்பவம் சற்று வித்தியாசமாக இருந்தாலும் அதோடைய முக்கியத்துவம் அதே முக்கியத்துவம் தான் இருக்கின்றது. அப்படின்னா இந்த சம்பவத்தில் இயேசு கேள்வி கேட்கும் பொழுது ஏற்கனவே அற்புதம் நடந்த பின்பதாக இயேசு கேள்வி கேட்கிறார். ஆனால் இந்த சம்பவத்தின் விசேஷத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். உங்கள் வேதாகம் உங்கள் கரத்தில் இருக்கும் என்றால் என்னோடு கூட மார்க்கின் சுவிசேஷம் 5வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 25வது வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தனக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள் திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதே நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவர்களை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தம்மிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? என் வஸ்திரத்தை தொட்டது யார்? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்களேன், என் வஸ்திரத்தை தொட்டது யார்? நாம் கேட்கவில்லை, இயேசு அந்த கேள்வியை கேட்கின்றார். சுவிசேஷங்களில் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வேத வாசிப்பில் எப்பொழுதும் குறைந்தது ஒரு 2 அதிகாரமாவது சுவிசேஷங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் படிப்பது என்னுடைய பழக்கம். இயேசுவின் வாழ்க்கை குறித்தும் அவருடைய போதனைகள், அவர் செய்த அற்புதங்களை குறித்து எவ்வளோ படித்தாலும் அது திருப்தி ஆகுவதில்லை. தொடர்ந்து அதை படித்து கொண்டே இருப்பதுதான் என்னுடைய ஆசை. ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்தும் அவர் செய்த அற்புதங்களை குறித்து வாசிக்கும் பொழுது நான் குறிப்பாக பார்க்கக்கூடிய சில காரியங்கள் என்னவென்றால், முதலாவது, இயேசு ஜனங்களோடு இடைப்பட்ட பொழுது அதிக மன உருக்கம் உடைய ஒரு இரட்சகராக இருந்தார். யாரெல்லாம் இப்பேற்பட்ட பிரச்சனையோடு கூட அவரிடத்தில் வந்தாலும் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாமல் ஒவ்வொருவருக்கும் நேரத்தை தந்து அவருடைய பிரச்சனைகளை விசாரித்து மனதுருக்கத்தோடு கூட அவர்களோடு கூட இடைப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். சில நேரங்களில் இயேசு ஊழியம் செய்யும் பொழுது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவர் களைப்பில்லாமல் ஜனங்களோடு கூட ஊழியம் செய்துவிட்டு சாயங்காலம் ஆன பின்பதாக சீஷர்களை பார்த்து ஒரு தனித்திருந்த ஒரு இடத்திற்கு போகலாம், இளைப்பாறுவதற்காக போகலாம் என்று பல நேரத்தில் ஜனங்களிடத்திலிருந்து அவர் பிரிந்து போனாலும்
அவர் பிரயாணப்பட்டு அக்கறைக்கு போனோடனே அங்கே ஒரு பெரிய திரளான கூட்ட ஜனங்கள் அங்கே காத்திருப்பாங்க. அப்பவும் இயேசு அவங்களை பார்த்து கடிந்து கொள்ளாமல், அட என்னை சும்மா விடுங்க அப்படின்னு எதுவும் சொல்லாமல், ஜனங்களுடைய தேவைகளை பார்க்கும் பொழுது மனதுருக்கத்தோடு நிரப்பப்பட்டு அவளுக்கு ஊழியம் செய்த ஒரு அற்புத இரட்சகராக இருந்தார். என்ன ஒரு பெரிய ஒரு அருமையான தேவனை நீங்களும் நானும் சேவிக்கின்றாங்க. களைப்படையாத எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் நேரத்தை கொடுத்து அதற்கு செவி கொடுத்து, வெறும் செவி கொடுப்பது மாத்திரமில்லை, அந்த பிரச்சனைக்கு ஒரு அற்புத தீர்வும் இயேசு தர வல்லவராய் இருக்கின்றார். அதே போல இன்னொரு காரியத்தை நான் பார்க்கக்கூடியது என்னவென்றால், இயேசு பலருடைய வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள், கொடூரமான நோய், ஒரு பிரேதம், சாவு பிரேதம் அவருக்கு முன்னாடி இருந்தாலும் அவர் அந்த அற்புதத்தை செய்யும் பொழுது எந்த விதத்திலும் ஏதோ சிரமப்பட்டோ இல்லை ஒரு பெரிய வேடிக்கையை காமித்து அவர் அற்புதத்தை செய்யலை. சும்மா ஒரு வாயை திறந்து குணமாகி சுகத்தை பெற்றுக்கொள்ளு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சுலபமான வார்த்தைகளை சொல்லி அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கின்றார். அப்படின்னா இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லை, அவருடைய வல்லமையால் தொட முடியாதது ஒன்றுமே இல்லைங்க. என்ன ஒரு கொடூரமான நோயாய் இருந்தாலும் இயேசு இடத்தில் அது கொண்டு வருவோம் என்றால் இயேசு அதை குணமாக்கி அதற்கு மீண்டும் நமக்கு பலத்தை தேவன் தர வல்லவராய் இருக்கின்றார். நாம் சேவிக்கின்ற இரட்சகர் அற்புத இரட்சகர். அற்புதங்களை செய்கின்ற தேவனை நீங்களும் நானும் சேவிக்கின்றோம். இன்னொரு காரியம் பார்க்கின்றது இயேசுவின் ஊழியத்தில் தனித்து நேரத்தை தருகின்றார். அப்படின்னா திரள் கூட்டம் ஜனங்கள் இருந்தாலும் அவர் சும்மா கையை உயர்த்தி எல்லாம் சுகமாகுங்க என்று சொன்னால் போதும், வந்திருக்கிற அத்தனை பேரும் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர் அப்படி செய்வதில்லை. ஒவ்வொருவரையும் சந்தித்து, ஒவ்வொருவரையும் விசாரித்து, ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் அவர் கேட்டு, அவளுக்கு வார்த்தைகளை பேசி ஆறுதலை கொடுத்து அவர்களை குணப்படுத்தி இயேசு அனுப்புகின்ற இரட்சகராக இருக்கின்றார். நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம், நான் இந்த ஆராதனையில் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேன், என்னுடைய பிரச்சனை யாருக்கு தெரியும், நான் சந்திக்கின்ற சோதனைகள் யார் அறிந்திருப்பார்கள் என்று நீங்கள் யோசித்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இயற்கையில் ஒரு பெரிய கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தாலும் நான் சொல்லுவேன், தேவ சமூகத்தில் ஆண்டவர் ஒரு கூட்டமாக நம்மளை பார்ப்பதில்லை, தனித்தனியாக நம்மை விசாரிக்கின்ற தேவன். இன்றைக்கு அதே இயேசு இந்த இடத்தில் உங்களை விசாரிக்கும்படியாக அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் நிறைவாக இருக்கின்றது. அவரிடத்திலிருந்து நீங்கள் தனிப்பட்ட ஒரு தொடுதலை பெற்றுக்கொண்டு தான் இந்த இடத்தை விட்டு நீங்கள் இன்று காலையில் நீங்கள் நிச்சயம் கடந்து செல்வீர்கள். என்னுடைய வாஞ்சை இன்று காலையில் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை நான் தூண்ட விரும்புகின்றேன். உங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பி இயேசுவிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதங்களை உங்கள் விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளும்படியாக இன்று தேவ வார்த்தையிலிருந்து நான் பேச விரும்புகின்றேன். இந்த மார்க்கு 5வது சுவிசேஷத்தில் நாம் படித்த சம்பவம் ஒரு மிக அற்புதமான சம்பவம். என்னுடைய விருப்பம் இயேசுவோடு கூட ஒரு முழு நாள் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அவரோடு கூட அந்த சீஷர்கள் எப்படி பிரயாணம் செய்து அவர் செய்த அற்புதங்களை அவர் நேரடியாக கண்டதை போல நானும் பார்த்துருந்தா எப்படி இருக்கும் என்று இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நான் யோசிப்பேன். ஏன்னா அந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றும் அதுக்கு முந்தின 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை கூட இயேசு அந்த சீஷர்களோடு கூட படகில் அவர் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது ராத்திரியில் ஒரு மிகப்பெரிய கடும் புயல் அடிக்கின்றது. இவ்வளோ பெரிய சீஷர்கள், இவர்களெல்லாம் மீனவர்கள், கடலில் தான் வாழ்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் உயிருக்கு பயந்து ஒரு இடத்துல கதறின பொழுது இயேசு எழும்பி நின்று சும்மா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அந்த புயல் அமைதியாய் மாறுகின்றது. உடனடியாக சூழ்நிலைகள் மாறி அந்த இடத்தில் ஒரு சமாதானமும் அமைதியும் வந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசு அந்த அற்புதத்தை செய்த பின்பதாக, அந்த அக்கறைக்கு வந்த பின்பதாக அந்த கிராமத்தில் அவர் கால் எடுத்து வைக்கிறார். அவ்வளோதான். கால் எடுத்து வைத்த உடனே அந்த கிராமத்தில் இருந்த ஒரு மனிதன், பிசாசால அலக்களிக்கப்படுகின்ற ஒரு மனிதன், அந்த கிராமத்தில் இருக்கின்றவங்க எல்லாரும் எவ்வளோ அவனை கட்டுப்படுத்தும்படியாக பிரயாசப்பட்டு அவனை கரங்களையும் கால்களையும் கட்டி வைத்து காற்றில் தான் வைத்திருந்தார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்குள் லேகியோன் என்ற ஒரு பிசாசு, அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 பிசாசு அவனை அலக்களித்து கொண்டிருந்த ஒரு மனிதன். எவ்வளோ கொடூரமான ஒரு மனிதன். அவனுடைய வாழ்க்கையில அனுபவங்களை அவன் சந்தித்திருப்பான். ஆனால் இயேசு அந்த கிராமத்து கரையில கால் எடுத்து வைத்த உடனே அவ்வளோ சத்துருக்கள் அவனுக்குள் இருந்தாலும் இயேசு அங்கே வந்த உடனே அவன் அலக்களிக்கப்பட்ட மனிதன் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவன் சாத்தானே அவன் சொல்கிறான், நீர் தேவகுமாரன், எங்களை விட்டு தூரம் போ என்று சொன்ன உடனே இயேசு அவனை பார்த்து ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, விடுதலை பெற்றுக்கொள் என்று சொன்ன உடனே சொன்ன மாத்திரத்தில் எவ்வளோ வருடங்களாக அவனை கட்டுகள் வைத்திருந்த அந்த மனிதன் அந்த ஒரு வார்த்தை அவர் சொன்ன உடனே அவனுடைய விடுதலையை பெற்றுக்கொண்டான். எவ்வளோ ஒரு அந்தகார சக்தியிலிருந்து இயேசு ஒரு வார்த்தையினால விடுவிக்க முடியும் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் அமர்ந்திருக்கின்ற இடத்தில் இயேசுவின் வார்த்தை உங்களையும் என்னையும் நோக்கி வருகின்றது. எப்பேற்பட்ட சாத்தானுடைய கட்டுகளாக இருந்தாலும் பரவாயில்ல, தலைமுறையாக உங்கள் வாழ்க்கையில் அந்த சாபத்தை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, இயேசு உங்கள் வாழ்க்கையில் கால் எடுத்து வைப்பார் என்றால் எப்பேற்பட்ட அரங்கமாக இருந்தாலும் அது இயேசுவுக்கு முன்பதாக விழுந்தே ஆகணும். அந்த 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 சத்ருவின் அந்தகார கிரியிலிருந்து நிச்சயம் நீங்கள் விடுதலை பெற்றே தீர்வீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? என்ன ஒரு அற்புதமான இந்த வசன பகுதிகளை வாசிக்கும் பொழுது உண்மையாகவே நமக்குள் அந்த விசுவாசம் கொழுந்து எரிகின்றது. இயேசு இப்படியெல்லாம் எவ்வளோ அற்புதமான காரியங்களை செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் மத்தியில் தான் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த அற்புதமும் காணப்படுகின்றது. இந்த அற்புதம் நடப்பதற்கு முன்பதாக என்ன சம்பவித்தது என்றால், நீங்கள் அதே அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்குமே வாசிக்கலாமே. இயேசு படவிலே ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இயேசு மீண்டும் இந்த பட்டணத்திற்கு அவர் வந்த பொழுது மீண்டும் அவர் அந்த காலெடுத்து அந்த பட்டணத்திற்குள் வைத்தவுடன் திரளான ஒரு ஜனக்கூட்டம், வேதம் அதான் சொல்லுகின்றது, திரளான ஜனக்கூட்டம் அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்களாம். அப்படின்னா இயேசு எங்கெங்கெல்லாம் ஊழியம் செய்தாரோ அவருக்கு பின்னால ஒரு திரளான ஜனக்கூட்டத்தார் எப்பொழுதும் இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். 2 காரணங்களுக்காக. ஒரு ஜனக்கூட்டத்தார் தங்களுடைய வாழ்க்கையில இயேசு ஒரு அற்புதத்தை செய்யணும், இயேசுவின் அற்புத வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று இயேசுவை பின்தொடரினார்கள். இன்னொரு ஜனக்கூட்டத்தார் இயேசுவின் போதனைகளை கேட்டு இயேசு போதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட அதிகாரத்தோடு கூட, இப்படிப்பட்ட தேவனுடைய அதிகாரத்தோடு கூட பேசின யாரையும் பார்க்கவில்லை என்று அவருடைய போதனைகளை கேட்கும்படியாக பலர் அவர்களை இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். ஆகையால் இந்த இடத்திற்கு இயேசு வந்த பொழுது அங்கே அந்த இடத்தில் இருந்த அந்த என்ன சொல்றது, அந்த சபையின் ஒரு தலைவர், அவருடைய சொந்த மகள், 12 வயது உள்ள ஒரு மகள், அவளுக்கு மிக பலவீனமாய் சாகும் தருவாயில் இருக்கின்ற மகளுக்காக இந்த சபையின் தலைவர் ஓடி வந்து இயேசுவிடத்தில் தன்னுடைய கோரிக்கையை தருகின்றார். பல நேரங்களில் இயேசு இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும் பொழுது பலர் இயேசுவிடத்தில் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வைப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலும் ஒரு திரள் கூட்டமான ஜனம் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கின்றது. இயேசு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு மனிதன், ஒரு தகப்பனார் பயங்கரம் வேதனையோடு கூட வந்து இயேசுவிடத்தில் வந்து கெஞ்சறார். என்னுடைய மகள் அவளுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில இந்த மகளை தொடும்படியாக நீங்கள் வந்து என் வீட்டில் வந்து அந்த ஜெபத்தை செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது இயேசு எந்த மறுப்பும் தெரிவிக்காமல், எந்த விதத்திலும் அவனை தள்ளிவிடாமல் உடனடியாக வா போலாம், உன்னுடைய வீடு எங்கே என்று அவனோடு கூட, இந்த தலைவரோடு கூட இயேசு போக ஆரம்பிக்கின்றார். இந்த போக ஆரம்பிக்கின்ற இந்த நேரத்தில் தான், ஏன்னா இது ஒரு அற்புதமான சம்பவம். ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இது 2 in 1 மிரக்கிள் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா
இங்கே ஒரு அற்புதத்தை நம்ம வாசித்துட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அற்புதத்தை வாசிக்க அந்த அற்புதத்திற்குள்ள ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. இயேசு ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. ஆனால் செய்ய போகின்ற நேரத்தில் அந்த நடுவில் இன்னொரு மிக அற்புதமான ஒரு காரியம் நடைபெறுகின்றது. அதை தான் இன்றைக்கு நாம் குறிப்பாக தியானிக்க விரும்புகின்றேன். அந்த ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அந்த அடுத்த வசனம் வாசிங்களேன். அந்த அந்த ஸ்திரீயை குறித்து 25ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்று வேதாகம் சொல்லுகின்றது. பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி. இந்த ஸ்திரீ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதன் நிமித்தம் போராடி கொண்டிருந்தார்கள். 12 வருடங்களாக பல விதங்களில் அந்த பலவீனத்திலிருந்தும் அந்த வியாதியிலிருந்தும் எப்படியாவது விடுதலை பெறணும் என்று பல முயற்சிகளை எடுத்தும் எந்த விதத்திலும் அவருடைய சரீரத்தில் மீண்டும் சுகத்தை பெறாமல் மிக ஒரு நெருக்கத்தின் ஒரு இடத்தில், மிக ஒரு துயரத்தின் இடத்தில் காணப்பட்ட இந்த ஸ்திரீ தான் இந்த தமிழ் வேதாகமத்தில் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று அவளுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்படுகின்றது. அப்படின்னா உண்மையாகவே பயங்கரமான பாடுகளை இந்த ஸ்திரீ அவர்கள் சந்தித்திருந்தார்கள். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கணும் என்றால் பல துறைகளில் இந்த வியாதி நிமித்தம், இந்த பலவீனத்து நிமித்தம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். முதலாவது இந்த இரத்த போக்கின் நிமித்தம் சரீரத்தில் மிக பலவீனமாக இருந்திருப்பார்கள். ஏனால் இரத்தம்தான் சரீரத்திற்கு உயிர். இந்த இரத்தம் 12 வருடங்களாக நிற்காமல் அவர்களுக்கு போய்கொண்டே இருந்தது. அப்படின்னா அவர்கள் உண்மையாகவே அந்த ஆங்கிலத்தில் அனிமிக், அப்படின்னா அவங்களுடைய பலத்தை இழந்து ஒரு மிக பலவீனமாக பல விதங்களில் அவருடைய ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கை அதிகமாக பாதிக்கப்பட்டு, ஏதோ ஒரு வருடம் இல்லைங்க, ஏதோ ஒரு மாதம் இல்லை, 12 வருடங்களாக இப்படிப்பட்ட வியாதியோடு கூட போராடின ஒரு அருமையான ஒரு ஸ்திரீ. இது நிமித்தம் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை எப்படியாவது சரி செய்வதற்கு பல விதங்களில் பிரயாசங்கள் எடுத்தும் எந்த விதத்திலும் அவர்கள் சுகத்தையோ குணத்தையோ எந்த விதத்திலும் ஆரோக்கியம் அடையாமல் மிக கொடூரமான ஒரு வாழ்க்கையை 12 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நான் சொல்லுவேன், வெறும் சரீரத்தில் மாத்திரம் அவர்கள் பாதிக்கப்படவில்லை, அவருடைய சமுதாயத்தில் கூட அவருடைய வாழ்க்கை ஒரு பரிதாபமான வாழ்க்கையாக இருந்திருக்கும். ஏனென்றால் இந்த ஸ்திரீக்கு இருந்த பிரச்சனை ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை. அன்றைக்கு யூத மக்கள், தேவனுடைய பிரமாணத்தை பின்பற்றி கொண்டிருந்த யூத மக்கள், ஆண்டவருடைய பிரமாணத்தில் ஆண்டவர் தெளிவாக அவர் கொடுத்திருந்த ஒரு ஆலோசனையும் கட்டளையும், இப்படிப்பட்ட இரத்த போக்கு வரும்பொழுது அந்த பெண்மணிகள் அவர்கள் தீட்டுப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் தூரமாக இருக்கணும், அவர்களை யாரும் தொடக்கூடாது, அவர்கள் யாரும் தொடக்கூடாது என்று ஆண்டவர் ஏற்கனவே தெளிவாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தில் அதனுடைய சட்டங்களை தந்திருந்தார். அப்படி என்றால் இந்த பெண்மணி 12 வருடமாக எந்த விதத்திலும் அவர்கள் எந்த ஒரு சபைக்கும் அவர்கள் போயிருக்க முடியாது, எந்த ஒரு பொது கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டிருக்க முடியாது, எந்த விதத்திலும் யாரோடு கூட அவர்கள் பழகியிருக்க முடியாது. ஒரு தனித்த வாழ்க்கை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர்கள் வரும்பொழுது எல்லாருக்கும் இந்த பெண்மணிக்கு ஒரு இரத்த போக்கு இருக்கின்றது என்று அறிந்திருக்கும் பொழுது அவர்கள் பக்கே கிட்ட யாரும் சேர மாட்டார்கள். ஏனால் அவர்களை தொட்டால் இவர்கள் தீட்டுப்படுவார்கள், இந்த அம்மா யாராவது தொட்டாங்கன்னா அவர்கள் தீட்டுப்படுவார்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் எந்த ஒரு விதத்திலும் அவர்களுக்கு ஒரு மரியாதை இல்லை, எந்த ஒரு விதத்திலும் யாரும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் தள்ளப்பட்டு, அவர்கள் எல்லாராலும் அவமரியாதையை பெற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கையை 12 வருடங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு குஷ்டரோகிக்கு ஒரு அடுத்த நிலை என்று நான் சொல்லுவேன். எனக்கு குஷ்டரோகி கூட ஒரு இடத்துல ஒரு தெருவில் ஒரு குஷ்டரோகி நடக்கணும் என்றால் அவன் வாயை திறந்து நான் அசுத்தன் என்று சொல்லும் பொழுது ஜனங்கள் விலகி அவனுக்கு வழியை தருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான் இந்த ஸ்திரீக்கும் இருந்தது. தீட்டுப்பட்டவர்கள், அவர்கள் பக்கம் யாரும் வர முடியாது, அவர்கள் யாரும் தொட முடியாது. சமுதாயத்தில் அவருடைய சபையார் மத்தியில் யார் மத்தியிலும் அவர்களுக்கு ஒரு மரியாதை இல்லை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு வராங்க. யோசித்து பாருங்களேன், எப்படி ஒரு மன உளைச்சல் அவர்கள் சந்தித்திருப்பார்கள்.
இவர்களுக்கு திருமணம் ஆனதா இல்லையா நமக்கு தெரியாது. ஒருவேளை திருமணமாகாத ஒரு ஸ்திரீயாக இருப்பார்கள் என்றால் திருமணம் ஆவதற்கு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னால் இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு யாரும் தொடர்பு, அவங்க யாரையும் தொட முடியாது, தொடர்பு இருக்க முடியாது. அப்படின்னா அவங்க வாழ்நாளெல்லாம் தனித்து தான் இருக்கணும். ஒருவேளை திருமணமான ஸ்திரீக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்பட்டது என்றால் உடனடியாக தன்னுடைய புருஷன் அவங்களை விட்டு பிரிந்திருப்பார். ஒரே வீட்டில் இருந்தாலும் இந்த அம்மா அவங்களுடைய உணவை தனியாக சாப்பிட்டு இருக்கணும். தனியான அறையில் தான் அவங்க வாழ்ந்துருக்கணும். அவர்கள் ஏதாவது ஒன்று தொட்டாங்கன்னா மற்றவங்க யாரும் அதை தொட முடியாது. இவங்க எங்கே இருக்கிறாங்களோ மற்றவங்க யாரும் அவங்க பக்கம் வர முடியாது. யோசித்து பாருங்க, 12 வருடம் அவங்க இருந்த வீட்டில் கூட, அவங்களை சுற்றி இருந்த ஒரு குடும்பம் இருந்தால் கூட அவர்கள் யாரும் அவர்களிடத்தில் வர முடியாது, தொட முடியாது. 12 வருடங்களாக சொந்த குடும்பத்தின் மத்தியில் கூட ஒரு இயற்கையான ஒரு தொடர்பு இல்லாமல், ஒருத்தரோடு கூட பேச முடியாம எவ்வளோ வேதனை, எவ்வளோ விதமான பிரச்சனைகளை இந்த அம்மா சந்தித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். அது மாத்திரம் இல்ல, வேதாம் சொல்லுகின்றது பணத்தெல்லாம் இழந்துட்டாங்க. வைத்தியர்களிடத்தில் போய் சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று அவர்கள் எவ்வளோ வைத்தியரிடத்துல போயும் எந்த ஒரு மருத்துவராலும் இந்த அம்மாவுக்கு இருந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. ஒருவேளை அவர்களுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்ட பொழுது ஒருவேளை பணம் இருந்திருக்கலாம். பணத்தோடு அவர்கள் உடனடியாக போய் அந்த மருத்துவரை பார்க்கலாம், அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, இந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க என்று ஒவ்வொரு மருத்துவராய் பார்க்க அவங்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. நீங்கள் இதை செய்யுங்க, இப்படி நில்லுங்க, அப்படி பண்ணுங்க, இதை குடிங்க, அதை செய்யுங்க என்று ஒவ்வொரும் பயங்கரம் அவங்களை கடினமாக நடத்தி அந்த அம்மா 12 வருடத்தில் இருந்த பணத்தெல்லாம் கொட்டி எந்த விதத்திலையும் அவர்களுடைய சரீரத்தில் இருந்த பலவீனம் சரியாகவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த ஸ்திரீ ஒரு நாளைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஒரு ஆமென் சொல்லலாங்களா? என்ன ஒரு அற்புதமான காரியம்! இயேசுவை குறித்து இந்த அம்மா கேள்விப்பட்டார்கள். அப்படின்னா இயேசு எப்படி ஒரு அற்புதம் செய்கின்ற இரட்சகர், இயேசு எப்படி அவரிடத்தில் வருகின்ற ஒவ்வொருவரும் வியாதியஸ்தர்களை தொட்டு குணமாக்குகின்றார் என்று இந்த அம்மா கேள்விப்பட்டாங்க. இயேசு எப்படி மனதுருக்கம் நிரம்பிய ஒரு தெய்வம் என்று இவர்கள் கேள்விப்பட்டார்கள். இயேசு எப்படி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஓயாமல் யாரெல்லாம் அவரிடத்தில் வருகின்றார்களோ அவர்களை குணமாக்கி அனுப்பினார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த அம்மாக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. எப்படியாவது இந்த இயேசுவை நான் சந்திக்கணும், எப்படியாவது இயேசுவிடத்தில் நான் போகணும், எப்படியாவது இயேசுதான் என்னுடைய பிரச்சனைக்கும் என்னுடைய வியாதிக்கும் அவர் ஒருவரே தீர்வு தர முடியும் என்ற ஒரு நிச்சயம் அவர்களுக்குள் வந்த பொழுது அவள் தீர்மானம் செய்துட்டாங்க. அடுத்த தடவை இயேசு இந்த பக்கம் வரும் பொழுது எப்படியாவது இயேசுவிடத்திலிருந்து இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று ஒரு தீர்மானம். ஆனால் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இந்த அம்மாவால் மற்றவர்களைப் போல இயேசுவிடத்தில் நேரடியாக சென்று அவருடைய பிரச்சனையை அவர் இயேசுவிடத்தில் சொல்லி சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா சட்டத்தின்படி அவர்கள் எந்த ஒரு ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அவங்க இருக்கக்கூடாது, எந்த ஒரு நபர் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அவர்கள் ஜனங்கள் இருக்கிற இடத்தை விட்டு தூரமாக இருக்கணும். அவர்கள் ஒருவேளை ஜனக்கூட்டத்தின் மத்தியில் வந்தாங்கன்னா அவங்க வாயை திறந்து சொல்லணும், நான் தீட்டுப்பட்டவள் என்று அவள் சொன்னால் மற்றவர்கள் விலகி இடத்தை அவளுக்கு கொடுப்பார்கள். ஆனால் இந்த அம்மா அவங்களுடைய பிரச்சனையை குறித்து எல்லாருக்கும் சொல்ல அவங்களால முடியல, சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் அற்புதம் வேணும். ஆனால் எப்படி இந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த அம்மா யோசித்த பொழுது ஒரு சிந்தனை பண்ணாங்க. அவங்க யோசித்தாங்க, இயேசு எங்கெல்லாம் வராரோ அங்கே திரள் கூட்டமான ஜனம் அவரை பின்பற்றுகின்றது. நான் என்ன செய்ய போகிறேன்னா, எங்கள் ஊருக்கு இயேசு வரும் பொழுது நானும் அந்த திரள் கூட்டத்தோடு கூட நைஸாக உள்ள நுழைந்து எப்படியாவது இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்டேன் என்றால் நான் சுகமடைவேன் என்று அந்த அம்மா தீர்மானம் செய்தார்கள். என்ன ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்களேன். நம்மளுடைய தீர்மானம் என்னன்னா, நான் இயேசுடைய வஸ்திரத்தை நான் தொட்டேன் என்றால் எனக்கு
சுகம் உண்டாகும். அப்படின்னா அவங்களுடைய விசுவாசம் எப்பேற்பட்ட விசுவாசம் என்றால், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் ஒருவேளை எனக்கு குணமாகும் என்று அவங்க சிந்திக்கல. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் ஒருவேளை எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று அவங்க எதிர்பார்க்கல. அவங்களுக்குள்ள இருந்த உறுதியான நிச்சயம் விசுவாசம் என்னன்னா, நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வஸ்திரத்தை தொடணும், வஸ்திரத்தை தொட்டுட்டேன்னா எனக்கு என்னுடைய சுகம் நிச்சயம் என்று அந்த அம்மா தீர்மானத்தோடு கூட என்ன செய்யறாங்கன்னா, வாசிங்களேன் அந்த வசனம் வாசிங்களேன், 27வது வசனம் வாசிங்களேன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து இந்த அம்மா கேள்விப்பட்டோடு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் வஸ்திரங்களாகிலும் நான் தொட்டேன் என்றால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவருடைய வஸ்திரத்தை இந்த ஸ்திரீ தொட்டாள். ஒரு ஆமென் சொல்லலாமா? என்ன ஒரு விசுவாசம், என்ன ஒரு அற்புதத்தின் எதிர்பார்ப்பு இந்த அம்மாக்குள்ள. நான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்றால், இந்த ஸ்திரீ ஏன் அற்புதத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றால், இயேசுவிடத்தில் அவர்கள் கிட்டே நெருங்கிய பொழுது அவர்களுக்குள் இருந்த எதிர்பார்ப்பு, இயேசுவை தொட்டால் போதும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நோய் நீங்கிவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இது ஒரு வெளியேற பெற்ற ஒரு காரியங்க. நாமும் தேவ பிரசன்னத்தில் எப்பொழுதெல்லாம் ஒன்றாக நாம் கூடுகின்றோமோ, தேவ பிள்ளைகளுக்குள்ள இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்றால், ஆண்டவர் அந்த இடத்தில் அற்புதத்தின் அதிசயங்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கின்றார். இந்த எதிர்பார்ப்பு, தேவன் இந்த இடத்தில் இருக்கின்றார், நான் இந்த இடத்தில் நான் இருக்கும் பொழுது தேவன் என் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்வார் என்ற இந்த எதிர்பார்ப்பு, ஒரு விசுவாசம். இதுதான் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது. விசுவாசம் இல்லாமல் தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது. அவரிடத்தில் வருகின்றவர்கள் அவர் உண்டென்றும் அவரை தேடுகின்றவர்களுக்கு பதில் அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு வந்தால் என்றால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட இந்த விசுவாசத்தை உடைய இந்த ஸ்திரீ தாங்க இந்த அம்மா. இந்த அம்மா ஏற்கனவே அவருடைய மனதில் இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்ட மாத்திரத்தில் எனக்கு சுகம் வந்துவிடும் என்று அவரை எதிர்பார்ப்போடு கூட இயேசுவை போய் தொடுகின்றார்கள். தொட்ட உடனே என்ன ஆகுதுன்னு வசனம் வாசிங்களேன், 28வது வசனம் வாசிங்களேன். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து, அவருக்கு பின்னால வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போய், இந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் 12 வருடமாக அவருடைய சரீரத்தில் இருந்த அந்த இரத்த போக்கு அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் ஒரே நொடியில் 12 வருடமாக எந்த மருத்துவராலும் சாதிக்க முடியாததை இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட நிமித்தம் இந்த அம்மாவுக்கு உடனடியாக அற்புதம் பெற்றுக்கொண்டார்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த அம்மா அந்த தொட்ட உடனே தேவ வார்த்தை சொல்லுது, அவளுக்குள் உடனடியாக அந்த இரத்த போக்கு நின்றது, எனக்கு அற்புதம் நடந்தது என்று உடனடியாக உணர்ந்து கொண்டாங்க. அவங்க செய்ததெல்லாம் அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டார்கள். உடனடியாக தேவனுடைய அற்புத வல்லமை அங்க நடந்தது. எனக்கு இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது எனக்குள் விசுவாசம் அது ஆண்டவர் எனக்கு தூண்டி எழுப்புகின்றார். ஏனென்றால் இந்த விசுவாசம் தான் நமக்குள் அற்புதங்களை நடப்பிக்கின்றதுங்க. இந்த எதிர்பார்ப்பு தான் அற்புதங்களை நடப்பிக்கின்றது. நீங்களும் நானும் இன்று காலையில் உட்கார்ந்திருக்கிற இடம் சாதாரணமான இடம் இல்லை. நீங்கள் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள். இந்த இடத்தில் இயேசுவின் பிரசன்னம் உலாவி கொண்டிருக்கின்றது. அன்றைக்கு எப்படி இயேசு நடந்தாரோ இன்றைக்கு அதே இயேசு நம்ம மத்தியில் நடந்து கொண்டிருக்கின்றாருங்க. ஐயா, இது ஒரு அற்புதத்தின் வீடு, இது ஒரு அற்புதத்தின் இடம். நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனையோடு கூட இந்த இடத்தில் வந்திருந்தாலும் எனக்கு ஒரு காரியம் நிச்சயம், இயேசுவிடத்தில் வருகின்றவர்கள் அவர் உண்டென்றும் அவர் சொன்னதை செய்வார் என்றும் அவர் இடத்தில் வருவோம் என்றால் நிச்சயமாக அற்புதத்தை பெற்றே தீருவோம். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இந்த காலையில் உங்களுடைய அற்புதத்தின் நேரம். இந்த காலையில் தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துகின்ற நேரம். அந்த ஸ்திரீ எப்படி மனதில் தீர்மானித்தார்களோ, இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்டா மாத்திரம் போதும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடந்துரும் என்று நம்பிக்கையோடு வந்தார்களோ, அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கும் தேவை. நான் வெறும் தேவ பிரசன்னத்தில் இருந்தால் போதும், அவர் என் வாழ்க்கையில் என்னை மாற்றிடுவார், என்னுடைய நுகங்களை ஒரு முறித்திடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, நம்பிக்கை.
ஏசையா அவர் தரிசனம் காண பொழுது அவர் சொன்னாரு, நான் தேவனை அவர் சிங்காசனத்தை வீற்றிருப்பதை நான் பார்க்கின்றேன், அவருடைய வஸ்திர தொங்கல் ஆலயத்தை நிரப்புகின்றது என்று ஏசையா சொன்னாரு. அதே வஸ்திர தொங்கல் தான் என்று காலையில இந்த ஆலயத்தை நிரப்பி கொண்டிருக்கின்றது. ஐயா அம்மா, அந்த வஸ்திர தொங்கல் இன்றைக்கு நிரப்பி கொண்டிருக்கின்றது. அவருடைய பிரசனம் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கின்றது. நீங்கள் கையை நீட்டி தொட்டால் போதும். கையை நீட்டி, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் பெற்றுக்கொள்கின்றேன், என்னுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்கின்றேன், என்னுடைய விடுதலையை பெற்றுக்கொள்கின்றேன். யாரும் இது நடக்காது என்று சொல்லியிருந்தாலும் உம் வார்த்தையால் எனக்கு ஆகும், உம் வார்த்தையால் எனக்கு அற்புதம் நடைபெறும் என்று அவருடைய வஸ்திர தொங்கலை தொடுகின்றவர்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆனா இந்த சம்பவத்தின் மிக முக்கியமான மையப்பகுதி இந்த அம்மா தொட்ட பிறகுதான் நடைபெறுகின்றது. வாசிங்களேன், நம்ம தொட்ட பிறகு என்ன நடக்கின்றதுன்னு வாசிங்களேன். 30ஆம் வசனம். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தனக்குள் அறிந்து, உடனே அப்படின்னா இந்த அம்மா வசனம், அதுக்கு வந்து வசனம் 29ஆம் வசனம் சொல்லுகின்றது, இயேசுவுக்கு பின்னாடி இருந்து, அப்படின்னா அவ்வளோ ஜனக்கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கின்றது. இந்த அம்மா எப்படியோ இயேசுவுக்கு பின்னாடி போய் அந்த வஸ்திரத்தை ஒரு பிடிச்சாங்க. பிடிச்ச உடனே இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னாச்சு, அற்புதம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. அற்புதம் நடந்த உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, திரும்பி உடனடியாக அவங்க வீட்டுக்கு ஓட பார்க்குறாங்க. யாருக்கும் எது தெரியக்கூடாது, நடந்தது தெரியக்கூடாது என்று திரும்பி ஓட பார்க்குறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, இந்த அம்மா தொட்ட உடனே என்ன ஆகுது, இயேசு அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது என்று அறிந்து அவர் நடந்து கொண்டிருந்த இயேசு நின்றுட்டாருங்க. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் தேவனுடைய வல்லமை எப்படி செயல்படுது என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கு காமிக்கின்றார். இயேசு இந்த அம்மாவை குணமாக்கணும் என்று யோசிக்க கூட இல்லை. ஏன்னா எல்லா அற்புதங்களை காட்டிலும் இது ஒரு வித்தியாசமான அற்புதம். ஏனென்றால் மற்ற எல்லா அற்புதங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது ஜனங்கள் தான் இயேசுவிடத்தில் வந்து அவருடைய பிரச்சனைகளை, அவளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வியாதியை குறித்து சொல்கின்றார்கள். இயேசு அவளை பார்த்து குணமாகி கரத்தை வைக்கிறாரு, சொல்றாரு, அவங்க விடுதலை பெற்று கொண்டு போறாங்க. ஒரு சம்பவத்தில் இயேசு பேச 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 கூரையை உடைத்து ஒரு மனிதனை இறக்கி அவர் இடத்துல ஒரு தொடுதல் வேணும்னு விரும்புறாங்க. ஆனா இந்த அம்மாவுடைய அற்புதம் வித்தியாசம். இந்த அம்மாவுடைய அற்புதம் வேறு எந்த ஒரு அற்புதத்தை காட்டிலும் வித்தியாசம். ஏனென்றா இந்த அம்மா இயேசுவை வந்து பார்க்கல, இயேசுவை அவங்க சந்திக்க கூட இல்லை, அவங்க இயேசுவிடத்துல ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான விசுவாசம். அந்த 100க்கு அதிபதியோட மிக அருமையான விசுவாசம். ஏன்னா அந்த 100க்கு அதிபதி சொன்னாரு, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரர் சுஸ்தமாவான் என்று சொன்னார். இந்த அம்மா சொன்னா, எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டாம், நீங்க என்ன பார்க்க கூட வேண்டாம், நான் வரேன், உங்க வஸ்திரத்தை நான் தொடறேன், எனக்கு அற்புதம் நடக்கும். அந்த வைராக்கியமான விசுவாசத்தோட அவங்க வந்து தொடுறாங்க. ஒரு மின்சாரத்தை தொடுகின்றதை போல தொட்ட மாத்திரத்தில் அவருக்குள் அற்புதம். ஆனா இயேசுவின் சரீரத்திலிருந்து வல்லமை பாய்ந்து இந்த அம்மா இடத்துக்கு போகுது. என்ன ஒரு அற்புதங்க. இயேசு நடந்து கொண்டிருந்தவர் நின்று அவர் கேட்கிறாரு, வாசிங்களேன். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தனக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள் அவர் திரும்பி கேட்கிறாரு, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். வஸ்திரத்தை தொட்டது யார்? என் வஸ்திரத்தை தொட்டது யார்? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கையா இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, ஐயா எல்லாம் உங்களை அழுத்துறோம், எல்லாம் உங்களை தள்ளிட்டு வரோம், எல்லாரும் தானே தொடுறோம், நீங்க எப்படி இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்? என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று எப்படியா கேட்கலாம் என்று கேட்கிறார்கள் இயேசுவை பார்த்து. இயேசு அவர்கள் சொன்ன வார்த்தைகளை பொருட்டாக எடுக்காமல் இன்னும் தேடுறார். எங்க அந்த என்னுடையத்திலிருந்து வல்லமையை பறித்து கொண்டு போன இந்த நபர் எங்க என்று இயேசு தேடுறாரு. தேட ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அமைதி வந்த நிமித்தம் ஓடிக்கொண்டிருந்த அம்மா திடீரென்று இயேசு கேட்ட கேள்வி அவங்க காதுல விழுகுது. என்ன பண்றாங்க அந்த அம்மா? வாசிங்களேன்,
இயேசு இதை கேட்ட உடனே இயேசு செய்தவளை காணும்படி அவள் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பதாக வந்து விழுந்து பயந்து நடுங்கி அவருக்கு முன்பதாக வந்து உண்மையெல்லாம் விழுந்து உண்மையெல்லாம் அவரிடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த அம்மா இயேசு இந்த கேள்வி கேட்டோடனே அவங்க இருதயம் நின்றுக்கும். ஏன்னா அவங்க செய்தது மகா பெரிய தப்பு. ஏன்னா அவங்க முதலாவது அந்த ஜன கூட்டத்தின் மத்தியில் வந்திருக்க கூடாது. இந்த பெண்மணி வந்திருப்பதே ஒரு மிகப்பெரிய தப்பு. அதற்கு மரண தண்டனையே கொடுக்கப்படலாம் யூதர்கள். இந்த அம்மா அவ்வளோ துணிச்சலாக இரத்த போக்கு இருந்த ஒரு பெண்மணி, தீட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணி இந்த ஜன கூட்டத்தின் மத்தியில வந்து, அதுக்கும் மிகப்பெரிய துணிச்சல் என்னன்னா ஒரு இரட்சகரை தொடர்றதுதான். தீட்டுப்பட்ட ஒரு பெண்மணி முதலாவது தனித்து இருக்கணும், யாரையும் தொடக்கூடாது. யாராவது அவளை தொட்டார்கள் என்றால் தீட்டுப்படுவார்கள். ஆனால் இந்த பெண்மணி அவள் இயேசுவை தொட்டு விட்டார்கள். இயேசு கேட்கிறார், யார் என்னை தொட்டாருன்னு கேட்டோன்னே இந்த அம்மாக்கு நடுக்கும். ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாங்க. நம்ம நடுக்கத்தோடு வந்து, ஐயா என் பிரச்சனை இதுதான் ஐயா, 12 வருடமாக நான் ஒவ்வொரு வைத்தியரிடத்திலும் போனேன், ஒவ்வொரு இடத்திலும் கெஞ்சினேன், என்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற ரத்த போக்கு எப்படியாவது சரி பண்ணுங்க என்று கேட்டேன். ஒருவராலும் பண்ண முடியல. நம்பிக்கை இழந்து விட்டேன். வாழ்வதற்கு எனக்கு நோக்கம் இல்லை. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மாத்திரம் இருந்தது, உங்களுடைய வஸ்திர தொங்கலை மாத்திரம் நான் தொட்டேன் என்றால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று உங்களை தொட்டையா என்று இயேசுவிடத்தில் சொல்ற. என்னோட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம வாழ்ற சமுதாயத்தில் கூட சில இடங்களுக்கு பெண்களுக்கு போக அனுமதி இல்லை. சில மலைகளுக்கு ஏறுவதற்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஸ்திரீகள் அப்படிப்பட்ட மலைகளுக்கு ஏறினார்கள் என்றால் அந்த மலை தீட்டுப்படுத்தப்படும். அவர்கள் போகக்கூடாத இடத்திற்குள் போனார்கள் என்றால் அங்கே இருக்கின்ற காரியங்கள் தீட்டுப்படுத்தப்படும். ஆகையால் பெண்களுக்கு அப்படிப்பட்ட அனுமதி இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் பல இடங்களுக்கு அப்படிப்பட்ட இடங்களுக்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை. தீட்டுப்படுத்தப்படும். அவள் தொடுவதெல்லாம் தீட்டாய் மாறும். ஆனால் எனக்கு இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இந்த தீட்டுப்பட்ட இந்த பெண்மணி மற்ற யாரை தொட்டிருந்தாலும் அவங்க தீட்டுப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவர் தொட்டது இயேசுவை தொட்டார். இயேசுவை தொட்ட நிமித்தம் இயேசு தீட்டுப்படலைங்க. இயேசு எந்த விதத்தில் அசுத்தமாய் மாறல. ஆனால் இந்த பெண்மணிக்குள் இருந்த அசுத்தம் அவரை தொட்ட மாத்திரத்தில் நீங்கிவிட்டது. இயேசுவை தொடுகின்றவர்கள் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான அற்புதத்தை பெற்றுக்கொள்வாருங்க. இயேசு பெண்மணிகளை தூக்கும்படியாக, அவர்களை உயர்த்தும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். என்னுடைய இயேசு அற்புதமானவருங்க. இங்க இருக்கின்ற ஒவ்வொரு அருமையான சகோதரியை பார்த்து சொல்றேன், உங்களை தூக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக இந்த இரட்சகர் இந்த பூமிக்கு வந்தாருங்க. அவரை தொடுகின்றவர் தீட்டு ஆகுவது அல்ல. அவர்களை தொடுகின்றவர்கள் அவர்கள் சுத்தமாக்கப்படுகின்றார்கள், அவர்கள் குணமாக்கப்படுகின்றார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுகின்றார். என்னோட கூட ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன், அந்த சமூகம் எப்படி நேரிட்டு இருக்கோம். இயேசு கேட்கிறார் அதிகாரத்தோட, யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டா? கேட்டுவிட்டு அவர் நடக்கவில்லை, நின்றுட்டார். நின்ன உடனே தெரிஞ்சிருச்சு நம்மாக்கு வந்து சொல்லணும். ஓடி வந்து பாதத்தில் விழுந்து அவங்க முழு காரியத்தை அவங்க அறிக்கையிடுறாங்க. நான் நினைக்கிறேன் இதுதான் நடந்திருக்கும். அந்த பெண்மணி சாஸ்திராங்கமாக இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவள் அழுது கொண்டிருக்கும் பொழுது இயேசு முழங்கால் படியிட்டு அந்த பெண்மணியை அவர் தொட்டு தூக்கி எடுத்து முகமுகமாக அவரை பார்த்து மகளே 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 என்று அவளை பார்த்து அழைத்தாருங்க. அவளை பார்த்து சபிக்கவில்லை, அவளை பார்த்து கடிந்து கொள்ளவில்லை. உனக்கு எவ்வளோ இருக்கும், என்ன அதிகாரத்தோட என்ன தொட்டனெல்லாம் கேட்கல. அவரை பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை மகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். வாசிக்கல அந்த மற்ற வார்த்தைகளை அவர் சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு சொல்றார். இதை நான் பல இடங்களில் பார்க்கிறேன்.
இயேசு பலரை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் உன்னை விடுவித்தது, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதனாலதான் நம்ம அவரிடத்தில் வரும்பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு வருவது அவசியம். அவர் எனக்கு செய்வார், அவர் எனக்கு இந்த விடுதலை தருவார் என்று எதிர்பார்ப்போடு வரும்பொழுது தேவன் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகின்றார். அது சொன்ன பின்பதாக எனக்கு அவர் அடுத்து சொன்னதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தைகள். இந்த பெண்மணியை பார்த்து இயேசு சொல்றாரு, வாசிங்களேன், நீ சமாதானத்துடனே போய், நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் வேதனை நீங்கி, சொல்லுங்களேன், உன் வேதனை நீங்கி. ஆண்டவர் பலரை பார்த்து இன்னைக்கு சொல்றார், உன் வேதனை இன்னைக்கோடு நீங்கும்பா, உன் கண்ணீர் இன்னைக்கோடு நிற்கப்படும், உன்னுடைய பிரச்சனை இன்றோடு கூட ஒரு தீர்வு வரப்போகின்றது. இன்றைக்கு தேவ பிரச்சனத்தில் நீங்க கதறி கொண்டு இருக்கலாம், என்னுடைய பிரச்சனை யாருக்கும் தெரியாது, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை யாருக்கும் தெரியாது என்று நீங்கள் குமுறலோடு கூட இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நாம் சேவிக்கின்ற இரட்சகர் உங்களை பார்த்து சொல்றார், உன் வேதனை இன்றோடு கூட நீங்கும்பா, உன்னுடைய கண்ணீர் இன்றோடு கூட நிறுத்த, இன்றோடு கூட உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை நான் கொடுக்கின்றேன். இன்றைக்கு நான் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறேன். நீ சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ. நீ திரும்பி வந்த இடத்திற்கு நீ திரும்பி போகும் பொழுது நடக்க 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 அற்புதம் உன் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நீ வந்த வண்ணமாக திரும்பி செல்வதில்லை. இன்றைக்கு ஒரு தெய்வீக தொடுதலை பெற்றுக்கொண்டு இந்த வஸ்திரம், தேவனுடைய வஸ்திரத்தை இன்றைக்கு கை நீட்டி தோடுற மாத்திரத்தில் உங்கள் வாழ்க்கையில எவ்வளோ வருடமாக சத்துரு உங்களை கட்டுகளில் வைத்திருந்தாலும் அவருடைய வஸ்திர தொங்கலை தொட்ட மாத்திரத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. ஆண்டுடைய வல்லமை இந்த இடத்தில் நிறைவாக அசைவாடி கொண்டிருக்கிறது. ஐயா, உங்களுடைய அற்புதத்தின் நேரம், பலருடைய அற்புதத்தின் நேரம் இது. பெற்றுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் பல இடங்களில் போய் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். பலர் உங்களை பார்த்து நடக்காது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவ பிரசனத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நாம் தேவனுடைய வல்லமையான பிரசனம், தேவனுடைய வல்லமை நிறைந்த இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அற்புதங்கள் இப்பொழுதே நுகங்கள் முறிக்கப்படுவதாக, சாத்தானின் அந்தகார கிரிகள் இப்பொழுதே முறிக்கப்படுவதாக. என்ன எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது தேவனுடைய பிரசனத்தில் அமர்ந்திருக்கின்ற நேரத்தில் உங்களுடைய கிட்னி இன்றைக்கு குணமடைவதாக, உங்களுடைய கிட்னியில் இருக்கின்ற அந்த பிரச்சனை இன்றையோடு கூட தீர்வு உண்டாவதாக, அந்த டியூமர் மறைவதாக. டாக்டர் உங்களிடத்தில் நடக்காது என்று சொல்லியிருக்கலாம், இப்பொழுதே பரிசோதித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை தொடுகின்றார். இப்பொழுது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் உங்களுக்கு அற்புதம் நடைபெறுகின்றது. முடியாது என்று மற்றவர்கள் சொல்லியிருந்தாலும் என் தேவனால் முடியாதது எதுவுமே இல்லையா. அவரை விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். எழுந்துரும் ஆண்டவரே, எழுந்துரும். எங்கள் மத்தியிலே உங்களை தேடி வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியில் அசைவாடுகின்ற தேவன், எங்கள் மத்தியில் அற்புதத்தோடு அசைவாடுகின்ற தேவன் ஐயா. தலைமுறையாக இருக்கின்ற சாபங்களை முறைக்க வல்லமை உள்ளவர் நீர் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனை தர வல்லவர் நீர் ஐயா. மனமிறங்கும் ஆண்டவரே, கண்ணீரை துடைக்கின்ற தேவனே, இந்த இடத்தில் ஜனங்களை தொடுங்க. அற்புதங்கள் நடப்பதாக, வழிவாசல்கள் திறக்கப்படுவதாக, பலவீனமான சரீரங்கள் இப்பொழுதே பலம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுடைய நாமம் அல்ல, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், எல்லா நாமங்களுக்கும் உயர்ந்த நாமம். நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. இப்பொழுதே இயேசுவே இறங்கும். ஆவியானவரே இறங்கும். எங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்யுங்க. எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு பெண்மணி, 12 வருடங்களாக எல்லா இடத்திற்கும் ஏறி இறங்கின இந்த பெண்மணி, எல்லாரும் அவர் கைவிட்ட நிலையில், யாரும் அவருக்கு உதவி செய்யாத நிலையில் நமக்குள்ள ஒரு உறுதியான விசுவாசம். இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அற்புதம் செய்கின்ற இயேசுவை நான் இன்றைக்கு சந்திப்பேன். சந்தித்த பின்பதாக நான் இருக்கிற வண்ணமாக இருக்க மாட்டேன். அவரை தொட்ட மாத்திரத்தில் நான் குணமடைவேன் என்ற ஒரு துணிச்சலோடு விசுவாசத்தை அவர்கள் கொண்டு தொட்டார்கள், குணமடைந்தார்கள்.